சிவாய நம. புகழும்படியம் பரமே தவர்க்கு பொன்னிடுவோன் இகழும்படியோர் தவன் மடவார் புனைக்கோலமெங்கும் நிகழும்படி கண்டவனுக்கு இரட்டிப் பொன் இட்டவன் மேல் திகழும் முடி நரசிங்க முனையரசன் திறமே. உருவு கண்டு எல்லாது திருநீற்றின் பெருமை மட்டுமே கண்டு உய்ந்த நரசிங்க முனையரையர் நாயனாரைப் பற்றி இப்பதிவில் காண்போம். திருமுனைப்பாடி என்னும் நாட்டை நரசிங்க முனையரையர் என்னும் குறுநில மன்னர் ஆட்சி புரிந்து வந்தார். இவர் சத்திரிய குலத்தைச் சார்ந்தவர். திருநீற்றின் மேன்மையை உணர்ந்த சிறந்த சிவபக்தர். சிவனடியார்களின் திருவடிகளை வணங்குதலே தமக்கு பெரும் பேறு என துணிந்தவர். சைவ நெறி தழைக்க திருவருளை முன்னிறுத்தி அரசாள்பவர். நரசிங்க முனையரையர் சடையனார் இசைஞானியார் தம்பதிகளின் மகனான நம்பி ஆரூரன் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வளர்ப்பு தந்தையாவார். இப்பெருமகனார் அனுதினமும் சிவனடியார்களுக்கு அமுது செய்விப்பது வழக்கம். திருவாதிரை திருநாளில் அடியார்களுக்கு அறுசுவை உணவளித்து தனித்தனியாக 100 பசும்பொன் அளிப்பார். ஒரு திருவாதிரை நாளன்று அடியார்களுக்கு அமுது செய்து 100 பொன் வழங்கும் போது ஒரு தூர்த்தன் விபூதி வேடமணிந்து வரிசையில் நின்று கொண்டிருந்தான். அரசர் கொடுக்கும் 100 பொன்னுக்காக விபூதி வேடமணிந்து வந்திருந்தான். தூர்த்தன் என்றால் பெண்ணாசை மிக்கவன். அவன் மேனி எங்கும் புண்களாய் இருப்பதைக் கண்டு அருகிலிருந்த மற்ற சிவனடியார்கள் அவனை இகழ்ந்து ஒதுங்கினர். இக்காட்சியைக் கண்ட நரசிங்க முனையரையர் திருநீறு வேடமணிந்த தூர்த்தனின் அருகே சென்று வணங்கி அமுதளித்து உபசரித்தார். பின்பு அவனுக்கு 200 பசும்பொன் வழங்கினார். ஏன் அவருக்கு 200 பொன் வழங்கினார் தெரியுமா? ஒழுக்கம் இல்லாதவராயினும் சிவவேடம் தரித்தவர். அவரை இகழும் பழிக்கு பிற அடியார்கள் ஆளாகாமல் காத்தல் பொருட்டு அவ்வாறு செய்தார். அங்கமெல்லாம் குழைந்து அழுகு தொழு நோயராய் ஆவுரி தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பராகில் அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்னும் அப்பர் சுவாமிகளின் தேவாரப் பாடலுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவர் நரசிங்க முனையரையர். அவ்வண்ணமே திருத்தொண்டுகள் பல புரிந்து சிவனாரின் திருப்பதம் அடைந்தார். அவரின் பாதம் பணிவோம். மெய்யடியார் நரசிங்க முனையரையர்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம்.